பல பேர் சொல்லி இதை கேட்டிருக்கேன். சமீபத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்களும் இதை சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமே, அதாவது இயற்கை, அவர் வந்து சிஸ்டம் சொல்லியிருப்பார். அதுவே வந்து உங்களுக்கு வந்து அதற்கான எல்லா தேவையான விஷயங்களையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அதை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அதில் ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. கிட்டத்தட்ட ஒரு 2006 வந்து நான் சென்னையில் வேலை செய்யும்போது ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். அப்போ என்னுடைய ஒரு ரூம்மேட் வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு பாட்டு போட்டார், ஒரு தெலுங்கு பாட்டு. அதோடைய டியூன் மட்டும் என் மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. டியூன் என்னன்னா தானா தானா, அவ்வளோதான். இந்த பாட்டு எனக்கு பதிஞ்சிருச்சு. அதோடைய வார்த்தை தெரியாது, படம் தெரியாது, ஆனால் அது என் மூளைக்குள்ளே ஹம்மிங்கில் ஓடிட்டே இருக்கு. அதோடைய ஒரு மிஷின் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் அது போயிடுச்சு. அதோட டச் இல்லை, விட்டுடுச்சு. ஆனால் அந்த பாட்டு எனக்கு எவ்வளோ அந்த கேட்ட கொஞ்ச நாள்லேயே அந்த எவ்வளோ பதிஞ்சதுன்னா எனக்கு அந்த ஹம்மிங் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை தேடிட்டே இருக்கேன். அதுக்கப்புறத்துலேருந்து படம் பேரும் தெரியாது, அதோட லிரிக்ஸ் தெரியாது, யார் ஹீரோ ஹீரோயின் எதுவுமே தெரியாது. இந்த டியூன் மட்டும்தான் தெரியும். இந்த டியூனை வச்சுட்டு நம்ம எப்படி தேட முடியும்? தேடினேன்னா என்ன, அப்படியே இந்த பல காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த டியூனையே நான் வந்து எழுதி எழுதி அப்படியெல்லாம் தெரியல. ரொம்ப ஆனால் உள்ளே யோசிச்சுட்டே இருப்பேன். ஐயோ இந்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி சமீபத்தில் கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் கழித்து அந்த சிஸ்டம் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துச்சு. அந்த பாட்டை வந்து யூடியூப்பில் வந்தது எனக்கு ஒரு சஜஷனில். அப்பாடா, அதை கேட்ட உடனே என் குழந்தைங்க பக்கத்தில் இருந்தாங்க, வைஃப்டையும் சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களாக நான் தேடினதே எனக்கு வந்து அது கிடச்சிது. இதுமாரி நிறைய விஷயங்கள், இது ரொம்ப வருஷம் கழித்து கிடச்சிது. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து உடனே கூட கிடச்சிருக்கு எனக்கு. ஆக முயற்சி விடாதீங்க. முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய கனவு என்னவோ அதை நோக்கி ஓடுங்க. உயர்ந்த எண்ணத்தோட, நல்ல உள்ளத்தோட தேடுங்க. உங்களுடைய கனவு நிச்சயமாக பலிக்கும். கனவை வந்து எட்டு அடைவோம், எட்டி கனவை வந்து பிடிப்போம். டென்வி விலாக்ஸிலிருந்து ராஜேஷ்.